வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எல்லார்கிட்டயும் ஒரே பேச்சா இருக்கு. மகளிர் உரிமைத் தொகையா கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் இனி 1500 மாறப்போகுதா? ஒரே ஒரு அமைச்சரோட பேச்சு தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வியை ரொம்பவே வைரலாக்கியிருக்கு. வாங்க, இந்த பரபரப்பான செய்தியோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் விரிவாக அலசலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல, இந்த 1500 ரூபாய் பேச்சு எங்கிருந்து ஆரம்பிச்சது? இந்த உரிமைத் தொகை திட்டம்னா என்ன? அப்புறம் அமைச்சர் சொன்னது வெறும் சூசனையா இல்ல உறுதியான அறிவிப்பா? ஒருவேளை இது உண்மையா இருந்தா அது எப்படி அரசாணையா மாறும்? கடைசியா இனி என்ன நடக்கலாம்? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆமாங்க, மாசம் மகளிருக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இனி 1500 ரூபாயா உயரப்போகுதா? ஒரு அமைச்சரோட சமீபத்திய பேச்சுதான் தமிழ்நாடு முழுக்க இந்த 500 ரூபாய் கேள்விய ரொம்பவே சூடு பிடிக்க வச்சிருக்கு. இந்த ரூமர் உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இந்த பிரம்மாண்டமான திட்டம்னா என்ன, இதோட அடிப்படை என்னன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, தகுதி இருக்கிற குடும்பத் தலைவிகளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக மாசம் ஒரு நிதி உதவிய அரசு கொடுக்குது. அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோட வீச்ச கொஞ்சம் பாருங்க. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,15,00,000க்கும் அதிகமான பெண்கள் ஒவ்வொரு மாசமும் இதனால பயனடையறாங்க. யோசிச்சு பாருங்க, இதோட இம்பாக்ட் எவ்ளோ பெருசா இருக்கும்னு. அப்போ இதோட நோக்கம் என்ன? 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, பெண்களோட உழைப்புக்கும் அவங்க குடும்பத்துக்கு செய்யற பங்களிப்புக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. இன்னொன்னு, லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடியா பண உதவி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு மாதிரி இது செயல்படுது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த 1500 ரூபாய் பேச்சு திடீர்னு எப்படி கிளம்புச்சு? எங்க ஆரம்பிச்சது? வாங்க அந்த ஸ்பாட்டுக்கே போலாம். திண்டுக்கல்ல ஒரு அரசு விழா நடந்திருக்கு. அங்கதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி பேசிட்டு இருந்தாரு. அங்கிருந்து தான் இந்த விஷயம் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த தீப்பொறி. அவர் சொன்ன வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இனிப்பான பரிசு, இனிப்பான செய்தி. அவர் நேரடியா 1500 ரூபான்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த வார்த்தைகள் தான் மக்கள் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவர் சொன்னது ஒரு ஹிண்ட் மட்டும் தானா, இல்ல இது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. சூச்சனை இல்லனா ஹிண்ட்னா நாங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்ற மாதிரி. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்புனா என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஆர்டர்லாம் பாஸ் பண்ணி நாங்க இத இந்த தேதியில இருந்து செய்ய போறோம்னு உறுதியா சொல்றது. அப்போ அமைச்சர் சொன்னதை வச்சு பார்த்தா இப்போதைக்கு இது ஒரு அரசியல் ஹிண்ட் கேட்டகரியில தான் வருது. இது ஒரு உறுதியான கொள்கை முடிவு கிடையாது. ஆனா ஒருவேளை இந்த ஹிண்ட் மட்டும் நிஜமாச்சுன்னா அது 50% உயர்வு. யோசிச்சு பாருங்க, மாசம் 1000 ரூபாய் வர்ற இடத்துல 15,000 ரூபாய் வந்தா அது எத்தனையோ குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு பேச்சு எப்படி நிஜமான அரசாணையா மாறுது? அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? வாங்க அத பார்க்கலாம். இதுக்கு ஒரு தெளிவான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலமைச்சர் இதை செயல்படுத்த முடியுமா, நிதியெல்லாம் இருக்கான்னு பார்த்து ஒரு ஃபைனல் முடிவெடுப்பார். 2வது, அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை அமல்படுத்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. சரி, இவ்ளோ தூரம் அலசி ஆராய்ஞ்சாச்சு. அப்போ அடுத்து என்னதான் நடக்கும்? இப்போ என்ன நிலைமை? நாம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சாத்தியக்கூறுதான். ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதி கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்ல ஜிஓவோ வர்ற வரைக்கும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ கடைசி கேள்வி இதுதான். அந்த இனிப்பான செய்தி எப்போ வரும்? இது வெறும் எதிர்பார்ப்பு தூண்டுற ஒரு பேச்சா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் வரப்போகுதா? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும்.